ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு காரச்சாரமான ஒரு குழம்பு ஒன்று நம்ம வைக்க போகிறோம். கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் வந்து காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபுட் எப்படி செய்யணும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் கூட இது வந்து ஈஸியாக காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான், ஒரே 10 நிமிஷம் தான். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 2-3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மேலே தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷன் தான். நம்ம வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா மேலே தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு நான் வந்து இதை சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், 2 வெங்காயம் தோல் எடுத்து வச்சாச்சு. நம்ம இதை வந்து நல்லா வந்து அலசிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கார குழம்புன்றதுனால கொஞ்சம் நீளத்தில் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், நீளத்தில் கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் வெங்காயம். நான் ரொம்ப பொடிசாக வந்து கட் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் பாதியாக இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம தாவா வச்சு கடாயை வச்சு நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. தாவா வச்சு கடாயை வச்சு இப்போது சூடு பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகட்டும்னு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். நல்லா வந்து கடுகு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக நம்ம தேவைப்பட்டால் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தாங்க. நான் வந்து சீரகம் சேர்க்கல, வெறும் கடுகு மட்டுமே வந்து பொரிஞ்சுன்னு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா நம்ம வதக்கி விடலாம். வதக்கிட்டு நம்ம வந்து நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா நம்ம உங்கள் குழம்புக்கு என்ன எப்படி போடுறோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாவே போதும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம குழம்புக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நார்மலாக நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக வேணும்னு கேட்குறவங்க, இல்லை குழம்பு நிறைய வேணும் அப்படின்றவங்க இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா கொஞ்சம் வந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கிடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதங்கி விடலாம். அவ்வளோதாங்க, உப்பு சேர்த்து வதங்கணும். கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இது வந்து நல்லா வதங்கிடும். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். எப்போவுமே வந்து குழம்புல வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கிறோம். அதை பாருங்கள், சீக்கிரமாக வதங்கிடுச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம வதக்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து பாருங்கள், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நான். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிச்சு. நான் வந்து 3 கத்திரிக்காயை எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து விதையெல்லாம் கூட அவ்வளோவா இல்லை, நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு கூட இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கின்னு இருக்குது. இப்போ வந்து இது வந்து நம்ம பார்த்துக்கணுங்க. நம்ம உள்ளே வந்து கத்திரிக்காயில் எப்போவுமே வந்து பூச்சி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்த உடனே பார்க்கணும். அதில் வந்து பூச்சி இருந்தால்
ஃபஸ்ட்டு அந்த பூச்சியை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காயை மட்டும் நம்ம உஷாராக பார்த்து தான் செய்யணும். இப்போது இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதங்க விடலாம். வதங்கிட்டதுன்னு கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கனால கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிறோங்க. பாருங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்து நம்ம இதில் வந்து கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அவ்வளோதாங்க, தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்தா போதும். தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியை போட்டு நல்லா அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காவை நல்லா இது பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு நல்லா வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், தேங்காய் அரைச்சாச்சு. அவ்வளோதான், இதில் நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து தேங்காய் போட்டால் நம்ம கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு சுவையான நல்லா மத்தியான சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு எல்லாம் இது நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு